வணக்கம் நண்பர்களே. +2 முடித்து கல்லூரியில் சேர காத்திருக்கும் மாணவ செல்வங்கள் அவர்தம் பெற்றோர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு சார்ந்து பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவி வருவதால் அதில் உள்ள பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் பொருட்டு இக்காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த 7.5% இடஒதுக்கீடு யாருக்கு என பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 6வதிலிருந்து 12வது வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். எந்தெந்த படிப்புகளில் சேர்வதற்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொறியியல், விவசாயம், கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம், மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ படிப்புகள், இன்னும் சில தொழில்முறை கல்வி படிப்புகள் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் சேர்க்கை பெறுவதற்கு மொத்தம் இருக்கிற இடங்களில் 7.5% இடங்களை இந்த அரசு பள்ளிகளில் 6லிருந்து 12 வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்ன அப்படின்னா, 6வதுலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் ஆர்டிஏ ஆக்ட் படி அவங்க தனியார் பள்ளியிலேயே படிச்சிருந்தாலும், ஆர்டிஏ ஆக்ட் சட்டத்தின் வாயிலாக தனியார் பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அதன் பிறகு 9வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். 7.5% இடஒதுக்கீட்டிற்கு எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, கல்லூரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 7.5% இடஒதுக்கீட்டுக்கும் சேர்த்து விண்ணப்பிச்சிடணும். 7.5% இடஒதுக்கீடு பெற தனியாக ஏதாவது கட் ஆஃப் மார்க் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒவ்வொரு படிப்பு சார்ந்து விண்ணப்பித்துள்ள மொத்த மாணவர்களில் எண்ணிக்கையை பொறுத்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண் ஒவ்வொரு தொழில்முறை படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். அந்த கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தான் 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நமக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். அடுத்து வேறு ஏதாவது ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. யாரெல்லாம் தகுதி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களும், ஆர்டிஏ ஆக்ட் படி 6வதுலேருந்து 8வது வரைக்கும் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு அதன் பிறகு 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் எலிஜிபிள் ஆகுறாங்க. அடுத்து எய்டட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போதுள்ள விதிமுறைப்படி அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பொருந்தாது. அடுத்த டவுட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பொருந்துமானா கண்டிப்பாக கட்டாயம் பொருந்தும். அவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் வயது வரம்பு இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அவங்க அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், அவ்வளோதான். 7.5% இடஒதுக்கீட்டுக்குன்னு தனியாக எதுவும் வயது வரம்புலாம் இல்லை. மருத்துவ படிப்புக்கு மட்டும்தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்துமானா அப்படிலாம் இல்லை. இன்ஜினியரிங் கோர்சஸ், அக்ரிகல்ச்சரல் கோர்சஸ், வெட்டினரி கோர்சஸ், அதே போல் ஃபிஷரிஸ் சம்மந்தமான கோர்சஸ், அடுத்து லா கோர்ஸு, மெடிக்கல் கோர்சஸ், அடுத்து டென்டல், அதை இல்லாமல் இந்திய மருத்துவ படிப்புகள்னு சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இது எல்லாத்துக்குமே 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். 7.5% இடஒதுக்கீடு டிஎன்பிஎஸ்சிக்கு பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. இது ஒரு ஆஃப்டர் +2க்கு அப்புறம் ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிறதுக்கு, உயர்கல்வியில் சேருவதற்கு தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு. வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இது கிடையாது. 7.5% இடஒதுக்கீட்டில் எத்தனை இடம் அப்படின்னு கேட்டால் ஸ்பெசிஃபிக்கெல்லாம் இத்தனை இடம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, காலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடங்கள் நிர்ணயிக்கப்படுது. அடுத்து, ஒருவேளை ஒரே அளவு மார்க் எடுத்துருக்குறாங்க 2 பேர், ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அந்த காலேஜில் 7.5% இடஒதுக்கீட்டில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் இந்த கம்யூனல் ரோஸ்டர், எக்கனாமிக்கல் ரோஸ்டர்லாம் இருக்குது. அப்போ அந்த இனம் மற்றும் பொருளாதார அடிப்படையில் தான் அந்த ப்ரிஃபரன்ஸு கொடுத்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி தான் அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு இடம் கொடுக்கப்படும். அடுத்து இதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டே ஃபுல் ஃபீ பேமெண்ட் பண்ணிடுவாங்க. சேர்க்கை கட்டணம், கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், உணவு கட்டணம் போன்ற கட்டணங்கள் அனைத்துமே அரசே சார்ந்த கல்லூரிக்கு டைரெக்டாக கொடுத்துருங்கிறதுனால மாணவர்கள் கட்டணம் எதுவும் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் இந்த 7.5% இடஒதுக்கீட்டினுடைய இன்னொரு முக்கியமான அம்சமாக இருக்குது. 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்க்கை பெறக்கூடிய மாணவர்களுக்குரிய கட்டணத்தை அரசே நேரடியாக கல்லூரிக்கு செலுத்திடும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. அடுத்து
7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் சேர்க்கை பெறக்கூடிய மாணவர்களை சார்ந்த கல்லூரி ஏதேனும் கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்தினா அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் அல்லது முதன்மை கல்வி அலுவலரை நீங்கள் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்க்கை பெற்ற ஒரு மாணவர் மாணவி புதுமை பெண் திட்டத்தின் கீழே 1000 ரூபா பெற முடியுமானா முடியும். 2 திட்டங்களின் மூலமாகவும் நிச்சயம் பயன்பெறலாம். அடுத்து, நீட் தேர்வில் நான் ஃபெயிலு, எனக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீட் தேர்வில் தோல்வி அடைந்தால் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேர முடியாது. அந்த மினிமம் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மினிமம் மார்க் வந்து நீங்கள் நீட்டில் எடுத்திருந்தால் தான் 7.5% இடஒதுக்கீட்டுக்கு கட் ஆஃப் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7.5% இடஒதுக்கீட்டிற்கு இனம் சார்ந்த உள் ஒதுக்கீடு இருக்கா அப்படின்னா இருக்குது. கம்யூனல் ரோஸ்டர் இருக்குது. இந்த 7.5% இடஒதுக்கீடு யூஜி கோர்சஸுக்கு மட்டும்தானா அப்படின்னா ஆமாம், யூஜி கோர்சஸுக்கு மட்டும்தான் அந்த 7.5% இடஒதுக்கீடு. பிஜி கோர்சஸுக்கெலாம் இல்லை. 10ஆம் வகுப்புக்கு பிறகு நான் டிப்ளமோ போயிட்டேன், பாலிடெக்னிக் படிக்க போயிட்டேன், எனக்கு இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் நான் விண்ணப்பிக்கலாமான்னா முடியாது. 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வியில் சேர்கிறவங்களுக்கு தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தும். 10th முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 7.5 பொருந்தாது. 7.5% இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு ஆவணம் ஏதாவது தேவையான கண்டிப்பாக தேவை. சம்மந்தப்பட்ட பள்ளியில் நீங்கள் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிங்க, அரசு பள்ளியில் படிச்சிங்க என்பதற்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை. 7.5 ரிசர்வேஷனுக்கு நான் தகுதியானவன் தான், ஆனால் நான் மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கேன். எனக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சீட்டு கிடைக்குமா, இடஒதுக்கீடு கிடைக்குமானா அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட கோர்ஸுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அதில் ஒவ்வொரு இனம் சார்ந்து மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்படும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்ணை அந்த சம்மந்தப்பட்ட மாணவர் பெற்று இருக்கும்போது 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெற வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 7.5% இடஒதுக்கீட்டில் புக் ஃபீஸ் வந்து செலுத்தணுமா அப்படின்னா ஆமாம், செலுத்தணும். எக்ஸாம் ஃபீஸ் கவர்மெண்ட்டே செலுத்திடும். புக் ஃபீஸ் வந்து லைப்ரரி மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் நான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது எப்படி அப்படின்னா, கல்லூரியில் சேர்வதற்குரிய விண்ணப்பத்திலேயே 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு ஆம் என்று விடையளித்து குறிப்பிட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் 7.5 ரிசர்வேஷன் மூலம் கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்கு உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கல்லூரிக்கு அனைத்து வித கட்டணத்தையும் அரசே வழங்கிடும். யாரையும் நீங்கள் வந்து தனியாக போய் இதுக்குன்னு அப்ரோச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் பிற மாநில அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பொருந்தாது, விண்ணப்பிக்க முடியாது. இந்த இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளியில் 6வதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்ததாக, எனது கல்லூரியில் விடுதி வசதி கிடையாது, நான் வாடகை வீட்டில் தங்கணும், அதற்கு 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பணம் கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் அரசு எதுவும் பணம்லாம் செலுத்தாது. தனியார் பள்ளியில் நான் 6வது படிச்சுட்டேன், மீண்டும் அரசு பள்ளியில் 6வது சேர்ந்து பள்ளி படிப்பு முடித்தேன். நான் இந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கலாமான்னா விண்ணப்பிக்கலாம். அடுத்து, அரசு நேரடியாக கல்லூரியில் பணம் செலுத்துமா அல்லது நம் வங்கி கணக்குக்கு செலுத்துமா அப்படின்னா அரசே நேரடியாக கல்லூரிக்கு பணம் செலுத்திடும், உங்கள் வங்கி கணக்குக்கெலாம் செலுத்தாது. அடுத்து, நான் 6 வருட டிஃபார்ம் படிப்பில் சேர்ந்தேன், அனைத்து ஆண்டுகளும் அரசு செலுத்துமா அப்படின்னா டிஃபார்ம் படிப்புக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியாது. அது 1 இயர் கோர்ஸாக இருந்தாலும் 2 இயர் கோர்ஸாக இருந்தாலும் எத்தனை வருஷ கோர்ஸாக இருந்தாலும் டிஃபார்ம் கோர்ஸ் 7.5 ரிசர்வேஷனுக்கு பொருந்தாது. இத்திட்டத்தின் மூலம் நான் ஃபேஷன் டிசைன் கோர்ஸில் சேரலாமா அப்படின்னா ஃபேஷன் டிசைன் கோர்ஸுக்கு இந்த 7.5 பொருந்தாது. இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் கல்லூரியில் ஏதேனும் சான்றிதழ் படிப்புகளுக்கு கட்டணம் செலுத்தப்படுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஸ்பெஷலாக இருக்கிற சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கெலாம் இந்த திட்டத்தின் வாயிலாக ஃபீஸ் செலுத்த மாட்டாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ படிக்கலாமா அப்படின்னா சிஏ படிப்பிற்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது. நெக்ஸ்ட்டு, 6th to 12th நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் யூஜி கோர்ஸோட ஃபஸ்ட் இயர் மட்டும் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படித்தா எனக்கு அந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்துமானா அப்படிலாம் பொருந்தாது. அந்த கோர்ஸோட ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து 7.5% இடஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தால் தான் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அடுத்து முக்கியமான கேள்வி, இந்த 7.5% இடஒதுக்கீடு திட்டம் அரசு கல்லூரிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ்டு காலேஜஸ், அதே போல் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய
படிப்புகளில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களில் 7.5% இடங்கள் அரசு பள்ளியில் படித்த 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு பொருந்தும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த திட்டத்தின் வாயிலாக பேருந்து கட்டணம் செலுத்தப்படுமானா? ஆம். கல்லூரி பேருந்துக்கு மட்டும் கட்டணம் செலுத்துவாங்க. காலேஜ் பஸ்ஸுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தப்படும். அடுத்து, பணியில் சேர்ந்த பிறகு கட்டணத்தை நான் திருப்பி செலுத்தணுமா அப்படின்னா, கட்டணம் எதுவும் திருப்பிலாம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இது பாலினம் சார்ந்த திட்டம் கிடையாது. அனைவருக்கும் பொதுவான திட்டம். ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் பொதுவான திட்டம் தான். இந்த ரிசர்வேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வித்துறையின் கீழ் வருது. இந்த 7.5 ரிசர்வேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களை கல்லூரி பயில்வதற்கு ஊக்குவிக்கணும்னு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. 7.5% இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு குடும்பத்தோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு அப்படின்னா, ஆனுவல் இன்கம்லாம் இதில் கன்சிடரபிளே கிடையாது. குடும்ப வருமானத்தை வச்சு அவங்க 7.5% இடஒதுக்கீட்டை நிர்ணயிக்கிறது கிடையாது. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அவங்க அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், அது மட்டும்தான். அடுத்து, இந்த இடஒதுக்கீட்டின்படி ஒரு கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னா, அது அந்த கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்ட சேர்க்கை எண்ணிக்கையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். 7.5% இடஒதுக்கீடு சாதிய அடிப்படையிலானதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அடுத்து, இத்திட்டத்தின் வாயிலாக தொழில் படிப்பு சார்ந்த பல்கலைக்கழகத்தில் சேரலாமான்னா சேரலாம். தொழில் படிப்பு சார்ந்த அட்டானமஸ் காலேஜஸ், தன்னாட்சி கல்லூரியில் சேரலாமா அப்படின்னா சேரலாம். இந்த திட்டத்தின் மூலம் மற்ற மாநில கல்லூரியில் சேரலாமா அப்படின்னா, மற்ற மாநில கல்லூரியிலலாம் சேர முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸில் மட்டும்தான் சேர முடியும். நான் இந்த திட்டத்தின் மூலம் இளங்கலை பட்டதாரியாக வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னா, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கெலாம் இந்த 7.5% இடஒதுக்கீடு பொருந்தாது. கட் ஆஃப் மார்க்னால் என்னென்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு கல்லூரியிலும் சேர்வதற்குன்னு குறிப்பிட்ட மதிப்பெண் கட் ஆஃபாக நிர்ணயிக்கப்படும். அது அந்த தொழிற்கல்வியினுடைய படிப்பு மற்றும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. அடுத்து, எனது கட் ஆஃப் மார்க்கை எப்படி கணக்கிடுறது அப்படின்னா, அது நீங்கள் எந்த கோர்ஸ் போய் சேர போகிறீங்கிறத பொறுத்து ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் மார்க்கானது நிர்ணயிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸுக்கு 12th மார்க்கில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்து அது நிர்ணயிக்கப்படும். மெடிக்கல் கோர்ஸ், மருத்துவம் பயிலணும் அப்படின்னா நீட் தேர்வின் அடிப்படையில் அந்த கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படுது. இதர ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டில் அவங்க பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் அந்த கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படுது. அது என்ன தொழில்முறை கல்வி படிப்புகள்? ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்சஸ், அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் கோர்சஸ், வெட்டினரி சயின்ஸு, அதேபோல் ஃபிஷரிஸ், மீன்வள கல்லூரி சார்ந்த பட்டப்படிப்புகள், லா காலேஜில் இருக்கக்கூடிய இந்த சட்டக்கல்லூரி பட்டப்படிப்புகள், அதேபோல் மருத்துவக் கல்லூரி பட்டப்படிப்புகள், பல் மருத்துவக் கல்லூரி வழங்கக்கூடிய படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ படிப்புகள், இதெல்லாம் தான் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ், தொழில்முறை கல்வி படிப்புகள்னு சொல்கிறோம். இங்கு இக்காணொலியில் 7.5% இடஒதுக்கீடு சார்ந்து வழங்கப்பட்ட தகவல்கள் அனைத்துமே நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக கவர்மெண்ட் மூலமாகவே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த FAQ கொஸ்டினில் வழங்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். எனவே 7.5% இடஒதுக்கீடு சார்ந்த உங்களின் சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்.